எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராகப் பெறின். இது என்ன தெரியுமா? அதாவது எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராகப் பெறின். திண்ணியன்னா என்ன? திண்மை உடையன்னு அர்த்தம், உறுதியானன்னு அர்த்தம். நீ நினைக்கிற செயல் மனதில் உறுதியாக இருக்கணும். அப்போ தான் அது ஜெயிக்க முடியும். அரைகுறையாக முடியுமா முடியாதான்னு யோசனை பண்ணினா உன்னால் முடியாது. எண்ணிய செயல் திண்மையாக இருக்கணும். ஒருத்தன் ஆற்றுல ஒரு 5 அடிக்கு துளி தோண்டினான், தண்ணியே வரல. ஒரு ஞானி வந்தார், என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, தண்ணி கொஞ்சோண்டு வேணும் அதுக்காக தோண்டிகிட்டு இருக்கேன், 10 இடத்துல தோண்டினேன் தண்ணியே வரலன்னா. அட மாட பாயில 5 அடி 10 இடத்துல தோண்டினது வேஸ்ட். ஒரு இடத்துல இன்னும் 5 அடி ஆழமாக தோண்டு, தண்ணி வரும்னாரு. 5 அடியை தோண்டின இடத்துல இன்னொரு 5 அடி தோண்டினான், குபுன்னு தண்ணி வந்துச்சு. எதுக்கு சொன்னான்னா, பல செயல்களை செய்வது தவறு, ஒரு செயலில் உறுதியாக இருக்க வேண்டும்.